Good evening, everyone. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கிளாஸ் போடுறதுக்குள்ள ரீசன் வந்து மெயினா செகண்ட் ஷெய் அண்ட் தேர்ட் ஷெய் செய்யறவங்க வந்து இந்த கொஞ்ச காலத்தை இந்த குறுகிய காலத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணி ஏ எடுக்கிறதுக்குள்ள மாதிரி ஆன ஒரு வழிகாட்டலா இன்னைக்குள்ள கிளாஸை வந்து போட்டிக்கிறேன். அதே போல அடுத்ததா உள்ள இந்த 2026ல ஏலெவல் எழுத இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி இந்த செமினார் வந்து 2027ல வந்து செய்யறவங்களுக்கும் இப்ப நான் ஒவ்வொரு யூனிட்ஸா போட்டு காட்டுவேன். இப்ப அவங்களோட டேர்ம் எக்ஸாமுக்கு வந்து எந்தெந்த யூனிட்ஸை படிக்கணும் அந்த விஷயங்கள் எல்லாமே நான் இடத்துல கிளியர் பண்ணுவேன். அதாவது இப்ப 2028ல வேல் செய்யக்கூடியவங்க இருக்கும், அதே மாதிரி 2027, 2026, அதே போல் இப்ப செகண்ட் ஷெய் ட்ரை பண்ண இருக்கிறவங்க. ஸோ எல்லாருக்கும் யூஸ் ஆன மாதிரி தான் இந்த செமினார் வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் வரை வந்து கிளாஸ்ல இருந்து அதுக்குள்ள ஃபுல் இதையும் வந்து பெற்றுக்கொண்டு கிளாஸ்ல இருந்து வந்து லீவ் ஆகுங்க. அந்த இடையில வந்து போனா உங்களுக்கு லாஸ்ட் வரை நான் என்ன சொன்னேன்னு விளங்காது. ஸோ அதால வந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாரும் இருங்க. இவ்விடத்துல வந்து நான் லிங்க் வந்து குரூப்ல போடுதில்ல, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்படி குரூப்ல போட ஐடியாவும் இல்லை என்றால் அவ்வளோ பேரும் மீக்கி இந்த வேற கிளாஸ் ஒண்டிக்கன்னு நிறைய பேரும் என்கிட்ட கேக்கு ரெக்கார்ட் போடுதான்னு கேக்கு. ஆனா நீங்க வந்து லாஸ்ட்டுக்கு வேற கிளாஸ்ல ஜாயின் ஆனா நானும் இவ்விடத்துல ஒரு டைம் ஒன்று எடுத்து கிளாஸ் டைம் தான் நான் எடுத்து இவ்விடத்துல ஃப்ரீயா இந்த கிளாஸ் ஒன்று போட்டிருக்கேன். அப்ப அதுல வந்து எல்லாரும் நீங்க வந்து டைமுக்கு ஜாயின் ஆகி படிக்கணும். ஓகே, அப்ப நான் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியேன். ஓகே, இப்ப இதுல வந்து பார்த்தேன்னு சொன்னால் இப்ப உங்களுக்கு ஜியோகிராஃபி பாடம் எடுக்கிறவங்களுக்கு வந்து இப்ப ஏ லெவலுக்கு உங்களுக்கு ஒரு 3 மந்த் தான் நீக்குது. இப்ப நீங்க இந்த 3 மந்த்தையும் நீங்க எப்படி யூஸ் பண்ணு அதுல வந்து மெயினா எந்தெந்த யூனிட்டை படிக்கணும் அந்த விஷயங்களை வந்து நான் இவ்விடத்துல கிளியர் பண்ணியேன். அடுத்தது வந்து என்கிட்ட பேசல பிரைவேட்டா மெசேஜ் போட்டு நிறைய பேர் கேட்கு. இப்ப செகண்ட் ஷெய் செய்யறவங்களுக்கு வந்து வேற கிளாஸஸ் வந்து வைக்காண்டு அதுக்குள்ள ஒரு சொல்யூஷனும் வச்சிக்கேன். இப்ப நான் ஆல்ரெடி படிச்சு கொடுத்து முடிஞ்ச பகுதியே லீக்குது, அதை வந்து ரிமைன் பண்ண மாதிரி ஒரு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 3 யூனிட்லேயும் தான் பௌதிக புவியல், மானிட புவியல், அதே மாதிரி ப்ராக்டிக்கல் செஷன் 3ஐயும் வந்து எந்தெந்த யூனிட்ஸ் நான் கவர் பண்ணினேனோ அந்த யூனிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு படிச்சு கொண்டு இங்கெல்லாம் வந்து இந்த கிளாஸ்லயும் வந்து கண்டினியூ பண்ணேலும் அவங்க வந்து எப்படின்னு சொன்னா டோட்டலி 3500 தான் இவத்துல கெட்ட வேண்டி வரும். அவங்களுக்கு ஃபுல்லா அந்த எல்லா சிலபஸும் கவர் பண்ற மாதிரி நான் அவடத்துல கொண்டு போவேன். அடுத்ததா இந்த 2026 பெச்சுக்குள்ள கிளாஸஸ் வந்து எப்படி போகுதுன்னு சொன்னால் அதுல வந்து ஒரு யூனிட் முடிச்சிட்டு யூனிட் ஃபுல் கிளியரா முடிச்சிட்டு அதுல பேப்பர் கிளாஸ் நான் அப்படிதான் அதை செஷன் கொண்டு போறேன். இப்ப நான் குடியிருப்பு என்ற செஷன் முடிச்சுட்டு அதுல பேப்பர் கிளாஸ் வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். அடுத்ததா வந்து மண்டே ஸ்டார்ட் பண்ணிக்குது காலநிலை. இப்ப பொதுவா வந்து பார்த்தேன்னு சொன்னா இந்த காலநிலை என்ற சாப்டர் வந்து நீங்க கட்டாயம் கிளியரா படிச்சுக்கணும். அதுல வந்து கேள்வி எப்படியும் எந்த முறையிலையும் வரும். இப்ப இந்த முறை வந்து இந்த காலநிலை மாற்றத்துல எதிர்பார்த்த மாதிரி அதுல ஒரு கேள்வி வந்த உங்களுக்கு இந்த முறை வந்து இலங்கையின் காலநிலை உலக காலநிலையில வர சான்ஸ் இருக்குது. அதே போலதான் உங்களோட ஒவ்வொரு டேர்ம் எக்ஸாம்லயும் வந்து காலநிலை என்ற பகுதியில கேள்வி வாரது சுவர். அதே போல இப்ப 2027 பெஜிம் சார் 2026 எல்லாருக்குமே வந்து இந்த காலநிலை எந்த பகுதி வந்து நீங்க கட்டாயம் படிக்கணும். அப்படி உங்களுக்கு காலநிலை பகுதி கிளியர் இல்லாதவங்க இருந்தால் இந்த தியரி கிளாஸ்ல உங்களுக்கு காலநிலை பகுதி ஜாயின் ஆவேலும். இப்ப அதுதான் ஸ்டார்ட் ஆகிக்குது மண்டே கிளாஸ்ல. அப்ப அந்த பகுதி கிளியர் இல்லாதவங்க இருந்தா அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த யூனிட் முடிச்சுட்டு அந்த யூனிட் வைஸா பேப்பர் வந்து அதுக்கு அடுத்ததா செய்வேன். இப்போ உங்களுக்கு அங்கே ஃபுல் கிளியர் ஒன்று வரும். அதே போல நான் ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஒன்று போட்டு ரமதான் டைம்ல தான் நான் போட்டேன். ஒரு ஃப்ரீ கிளாஸ் 2 போட்டு காலநிலை பகுதியோட பேப்பர் கிளாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணினேன். அப்ப அதுல வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து இப்ப வந்து இந்த டேர்ம் எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். அப்ப அடுத்ததா அந்த ரெக்கார்டை வந்து மிஸ் பண்ணாம அதை கேட்டு இல்லாதவங்க இருந்தேன்னு சொன்னால் அந்த ரெக்கார்ட் கேட்டுக்கோங்க. அதை நான் ஃப்ரீயா வச்ச கிளாஸ்ல தான், அதை கட்டாயம் கேட்டுக்கோங்க. அதுல வந்து
கால்நிலை பகுதியில வந்து எப்படி நாங்க ஃபேஸ் பண்ணி இப்ப ஆன்சர் பண்ண மாதிரியான சில மெத்தட் வந்து நான் அங்கே சொல்லி கொடுத்திருக்கிறேன். அதே போல தியரியிலையும் வந்து அந்த லேசா பாடமாக்கி வைக்கக்கூடிய மாதிரியான மெத்தட் வந்து காலநிலை பகுதியில நான் சொல்லி தருவேன். இப்ப கால்நிலை பகுதி எடுத்தேன்னு சொன்னால் அதுல எல்லாரும் மாத்திக்கொள்ற 2 விஷயம், இந்த உயிர் பெருந்திணிவும் காலநிலையை மாத்திக்கொள்வேன். சோ அதுக்கு வந்து எங்களுக்கு யாபம் வைக்கக்கூடிய மாதிரியான சில டெக்னிக் இருக்குது. அதை வந்து நான் தியரி கிளாஸ்ல வச்சு அந்த விஷயத்த வந்து சொல்லி தருவேன். ஓகே, இப்ப இன்னைக்கு வந்து நான் பார்த்தோம்னு சொன்னால் இந்த புவியியல் பாடத்தை எடுத்தோம் என்றால் இதுல வந்து இப்ப எம்சிக்யூ பகுதி வந்து கட்டாயம். எம்சிக்யூ 40 எம்சிக்யூ உங்களுக்கு வரப்போகுது. அது கட்டாயமா அந்த 40 எம்சிக்யூவும் வந்து நீங்க ரெடி பண்ணணும். அப்ப அந்த 40 எம்சிக்யூ அதே மாதிரி பகுதி 2 இதுல வந்து இடவிலக்கப்படத்துல வந்து உங்களுக்கு 20 மார்க்ஸுக்கு வரும். அதே போல உலக படம் குறிக்கிறது 10 வரும் 10 புள்ளிக்கு. அதே மாதிரி செய்முறை புவியியல்ல வந்து கட்டுரை வினாக்கள் வந்து 30 புள்ளிக்கு வரும். இதுதான் வந்து உங்களோட பார்ட் 1 பேப்பர். இப்ப எல்லாரும் வந்து இந்த பி ரிசல்ட் சி ரிசல்ட் வாரவங்க வந்து மெயினா அவங்களுக்கு அந்த பார்ட் 1 வந்து கிளியர் இல்லாம இருக்கும். பார்ட் 1 பகுதி வந்து சரியா செய்ய தெரியாதவங்களா, அந்த பிராக்டிக்கல் செஷன்ல வந்து ஒரு கிளியர் ஒன்று இல்லாதவங்க தான் என்ன நடக்கு, அவங்களுக்கு அந்த சி ரிசல்ட்டும் பி ரிசல்ட்டும் வாரத்துக்குள்ள ஒரு ரீசனா பாக்கலும். இப்ப அந்த ஏவை நோக்கி நீங்க போறேன்னு சொன்னால் இந்த பார்ட் 1 பகுதி வந்து கொஞ்சம் கிளியரா அது எப்படி எப்படி வரும், எந்த பகுதி நாங்க மெயின் பண்ணி படிக்கணும், அப்படி சரியா வந்து நீங்க படிச்சீங்கன்னு சொன்னால் இந்த பகுதிக்கு வந்து நல்ல ஒரு மார்க்ஸை வந்து எடுத்துக்கொள்ளும். அப்ப அதுல வந்து பார்த்தேன்னு சொன்னால் இப்ப 40 எம்சிக்யூ இருக்குது. அதுல வந்து பார்த்தேன்னு சொன்னால் 10 பிராக்டிக்கல்ல வரும். அடுத்த 15 வந்து பிசிக்கல்ல வரும். அடுத்த 15 வந்து ஹியூமன்ல வரும். இப்படித்தான் உங்களோட அந்த 40 எம்சிக்யூவும் வரப்போகுது. அப்ப அந்த 40 எம்சிக்யூல நீங்க 30 வந்து டார்கெட் பண்ணணும். 30க்கு மேல வந்து எடுக்கணும். 35 சரி வரணும். அப்படி எடுத்தவங்க என்னன்னா எப்படியுமே ஷுவரா அவங்களுக்கு ஷுவர் பண்ணிடும். அப்ப அந்த நீங்க அந்த 30க்கு மேல எடுக்குன்னு சொன்னா என்ன செய்யணும், கட்டாயம் கைட் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கணும். கைட வந்து வச்சு நீங்களா எம்சிக்யூ வந்து தொகுக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததா இன்னொன்று இருக்குது, இந்த எம்சிக்யூ தொகுப்புண்டிக்கு அந்த எம்சிக்யூ தொகுப்பு எடுத்தவங்களுக்கு தெரியும். அதுல ஃபுல்லா எல்லா 3 யூனிட்ஸும் போட்டுதான் அந்த எம்சிக்யூ தொகுப்பு. அது இல்லாதவங்களுக்கு அதை எடுக்கலும். அடுத்ததான் நான் கிளாஸ் குரூப்ல என்ன ஃப்ரீ கிளாஸ் குரூப்ல ஒரு எம்சிக்யூ தொகுப்பு போட்டு அது வேறது. அது வந்து 40 பேஜுக்குள்ள எம்சிக்யூ தொகுப்பு. அதுல கேள்வி விடைக்கும் சிலது ஆன்சர் பண்ற மாதிரி இருக்குது. ஆனா இந்த எம்சிக்யூ தொகுப்பு வந்து 85 பேஜ். இதுல வந்து ஃபுல்லா 3 யூனிட்ஸும் இன்க்ளூட் பண்ணி கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் அப்படித்தான் நான் போட்டிக்கிறேன். அதை நீங்க நல்லா தெளிவா கிளியரா விளங்கி படிச்சீங்க என்றால் அதுக்குள்ளே இந்த கேள்விகள் உங்களுக்கு 30 வர சான்ஸ் இருக்குது. ஏண்டா போன முறையும் அது நிறைய பேர் அந்த எம்சிக்யூ தொகுப்பு எடுத்து அதுல இருந்து நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மைக் வந்து மியூட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓகே, அப்ப இப்படி வந்து அவங்களுக்கு அந்த எம்சிக்யூ படிச்சு எப்படி படிச்சாலும் உங்களுக்கு குறையத்தான் வருது, 20க்கு பணியத்தான் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு வழி நீங்களா எம்சிக்யூ தொகுக்கணும். கைட் வச்சு நீங்களா எம்சிக்யூ தொகுக்கணும். இல்லாட்டி அந்த எம்சிக்யூ தொகுப்பை வந்து என்கிட்ட வாங்கிடுங்க. எடுத்து அதை வந்து ஃபுல்லா அதை பிராக்டிஸ் ஆகுங்க. அதை செஞ்சு பாருங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு சென்னவங்க நிறைய பேர் இருக்குது. அந்த எம்சிக்யூ தொகுப்பை வந்து நீங்களா படிக்கணும். படிச்சுட்டு நீங்க எடுத்து பாஸ் பேப்பர்கள் அதே மாதிரி வேற மாடல் பேப்பர் அப்படி செஞ்சு பாரு. உங்களுக்கு எப்படியும் முந்தின லெவலை விட உங்களுக்கு கூட வரும், கூட மார்க்ஸ் வரும். அது நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. அது முந்தின லெவலை விட கூட வரும். அந்த எம்சிக்யூ தொகுப்புல வந்து நீங்க சரியா படிச்சுட்டு எக்ஸாம் செஞ்சீங்கடா. அடுத்து வந்து நீங்க எம்சிக்யூ வந்து கூட்டுறதுக்கு வேற என்ன வழின்னு சொன்னால் ஒன்று இப்ப நான் சொன்ன மாதிரி கைடு எடுத்து அதுல எம்சிக்யூ தொகுக்கணும். இல்லாட்டி அந்த எம்சிக்யூ தொகுப்பு எடுத்து அதுல இருந்து படிக்க, அதுல எல்லாமே போட்டிக்கேன். அதை நீங்க கிளியரா படிச்சா எப்படியும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். அதை செய்யணும். அடுத்ததா வந்து இப்ப நீங்க யூனிட்ஸை போட்டு கொண்டுட்டு அதுல வந்து மெயினா இன்றைக்கு நீங்க குடித்தொகை படிச்சேன்னு சொன்னால் நாளைக்கெல்லாம் படிச்சு குடித்தொகை என்ற சாப்டரை நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால்
அது அந்த பகுதியில வந்த கேள்விகளை வந்து நீங்க பாஸ் பேப்பர்ல மாடல் பேப்பர்ஸ் எடுத்து அதுல நீங்க செய்யுங்க. இப்ப நீங்க குடித்தொகை பகுதி உங்களுக்கு நல்ல கிளியர்னு சொன்னால் அந்த அந்த பேப்பரை எடுத்து பேப்பர் லீக்கிற அந்த கேள்வியை மட்டும் செய்யுங்க. மத்த கேள்விகளுக்கு போவான மத்த கேள்விகளை செய்ய போவான உங்களுக்கு வந்து எடுத்துக்கோ இதான் போகும். இப்ப நீங்க வந்து சரியா அந்த விஷயத்த வந்து செய்யணும். எம்சிக்யூ தொகுப்பு வந்து குரூப்ல போடுவதில்ல, அதை நான் ஆல்ரெடி சொல்லிக்கேன். அது தேவையானவங்க இருந்தா அதை எடுத்துக்கொள்ள இயலும். எம்சிக்யூ தொகுப்பு மத்தது 40 பேஜ் ஃப்ரீயா கொடுக்க எம்சிக்யூ தொகுப்பு குரூப்ல போட்டிக்கேன். அதை அன்னைக்கு போட்டேன், நீங்க தேடினா குரூப் லீக்கும் எடுத்துக்கொள்ள இயலும். உங்களுக்கு இந்த 85 பேஜஸ் எம்சிக்யூ தொகுப்பு அது வாங்கி எடுக்கணும். நீங்க அது 300 பேமெண்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா அதை எடுக்கலும். ஃபுல்லா எல்லாமே அதுல இன்க்ளூடா இருக்கும். ஓகே, அப்ப எம்சிக்கு கூட்டுறதுக்கு வந்து இந்த வழிகள் தான் நீக்குது. இதை நீங்க சரியா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படியுமே அதுக்கு அடுத்ததா செய்யக்கூடிய பேப்பர்ல 30 மார்க்ஸ் வரும். மார்க்ஸ் வர சான்ஸ் கூடயா இருக்குது. ஒன்று எம்சிக்கு தொகுக்கணும், அடுத்தது எம்சிக்கு தொகுப்பு எடுத்து செஞ்சு பாரு. அவங்களுக்கு தொகுக்கேலாட்டி அடுத்ததா வந்து பேப்பர்ல வந்து இப்ப நீங்க ஒரு செஷனை படிச்சு முடிச்ச, இப்ப குடித்தொகை என்ன யூனிட் படிச்சு முடிச்சு பாத்திமா நீக்கிறவங்க மைக். ஓகே, அடுத்ததா வந்து நீங்க எம்சிக்யூ தொகுப்பு எடுக்கணும். இல்லாட்டி அந்த ஒரு யூனிட்டை படிச்சுட்டு அந்த யூனிட்ல வந்து பேப்பர் செய்யணும். மாடல் பேப்பர்ஸும் பாஸ் பேப்பரும் அந்த யூனிட்ல வந்த கேள்வியை மட்டும், மத்த கேள்விகள் எல்லாம் பார்க்க போவானோம். அதை மட்டும் செஞ்சுட்டு பின்னால் ஆன்சர் செய்யும். இல்லாட்டி வேற உங்களுக்கு ஆன்சர்ஸ் தேடி எடுக்கலும் எடுத்து நீங்க கரெக்ஷன் பாருங்க. பார்த்துட்டு பாருங்க உங்களுக்கு அந்த பகுதியில மட்டும் அதுல எத்தனை வருது மார்க்ஸ்ன்னு சொல்லி. 5 கேள்வி குடித்தொகையில அதுல போட்டு பட்டிக்குன்னு சொன்னா 5க்கு எத்தனைன்னு சொல்லி பாருங்க. ஆனா மத்த கேள்விகளை பார்க்க வேணும். அப்ப அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து எம்சிக்யூக்கு வரக்கூடிய சில யூனிட்ஸ் இருக்குது. நான் அந்த ஃப்ரீ எம்சிக்யூ தொகுப்புல முன்னுக்கு போட்டிக்கிறேன். அதுக்குள்ள இருந்துதான் எம்சிக்யூக்கு கூடையா வர. அதாவது ஒன்று இந்த அகவிசை புறவிசை படிங்க, குடித்தொகை என்ற சாப்டரை படிங்க. அதே மாதிரி அடுத்ததா வந்து சூழலில் நிறுவனங்கள் அந்த சாப்டர்ல இருந்து எம்சிக்யூக்கு வர. அதே மாதிரி கைத்தொழில் அந்த யூனிட்ல இருந்து கட்டாயம் எம்சிக்கும் வரும், பார்ட் 2வும் வரும். இந்த கைத்தொழில் குடித்தொகை இந்த 2 யூனிட்ஸுக்கு தானே மாநில புவியியல்ல. இந்த 2 யூனிட்ஸும் வந்து நீங்க எவ்வளவு படிச்சு கிளியர் ஆகுறீங்களோ அளவு உங்களுக்கு எப்படியுமே மார்க்ஸும் எடுத்துக்கொள்ள. ஏண்டால் நீங்க எல்லா வருஷத்திலையும் பேப்பரை எடுத்து பாருங்க. இந்த 2 யூனிட்ஸ்லயும் எப்படியுமே கேள்வி வரதான். இப்ப கைத்தொழிலையும் ஒவ்வொரு உற்பத்தி கைத்தொழில் அப்படி இருக்குது, அது மாறி மாறி வரும். ஆனா கைத்தொழில் என்ற பகுதியில எப்படியுமே வரதான். கைத்தொழில் உண்டு, அடுத்தது குடித்தொகை உண்டு. அப்ப இந்த 2 யூனிட்டும் நீங்க படிக்கிறதால நிறைய யூசஸ் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு எம்சிக்யூ வந்து கிளியர் ஆகும். இந்த கைத்தொழில் என்ற பகுதியில நிறைய எம்சிக்யூ தொகுத்தடிக்கலும். ஒவ்வொன்று ஈக்கிற இடங்கள், நிலக்கரி அதிக்கிறது, அதே மாதிரி காரியம். சோ இப்படி ஒன்றிலே நிறைய கேள்விகள் எங்களுக்கு அடிக்கலும். அதே மாதிரி குடித்தொகை இதுலயும் இறப்பு வீதம் கூடிய நாடு, பிறப்பு வீதம் குறைய நாடு, குறைந்த நாடு அப்படி. அப்ப இந்த குடித்தொகை என்றதும் கைத்தொழில் என்ற 2 யூனிட்ஸ் இத வந்து நீங்க நல்லா கிளியரா எல்லாரும் படிங்க. அது உங்களுக்கு மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. இந்த எம்சிக்யூலயும் அந்த 2 யூனிட்லயும் சேர்த்தால் ஒரு 6-7 கேள்வி வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கல வந்து பார்ட் 2ல 20 40 மார்க்ஸுக்கு எப்படியுமே வருங்க. பாருங்கப்ப இந்த நான் சொன்ன இந்த 2 யூனிட் நீங்க படிக்கிறதால 47 மார்க்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலும். அப்படி நாங்க சரியா படிக்கணும். படிக்கன்னு சொல்லி தேவையில்லாது இந்த விஷயங்களை கொஞ்சம் கூட செலுத்தி படிக்கிறதோட மத்த விஷயங்களை வந்து டைம் வேஸ்ட் பண்ணி படிக்காம தேவையா எந்த இது வந்து வரும், எதுல கூட வரும்னு பார்த்து அதை வந்து நீங்க படிங்க. உங்களுக்கு லேசா மார்க்ஸ கூட்டி எடுத்துக்கொள்ளும். விலங்குல நுகா போட்டிக்கிற மெசேஜ். இப்ப என் எம்சிக்யூ புக்ல வந்து கேள்வி பதில் அப்படித்தான் நீக்கி. சோ அதை உங்களுக்கு லேசா பார்த்துக்கொள்ளும்.
அடுத்ததான் நான் ஒரு ஃப்ரீயா ஒரு எம்சிக்யூ தொகுப்பு போட்ட குரூப்ல. அதுல வந்து 4 விடைக்கு நீங்க அதை செஞ்சு பார்க்கணும். உங்களுக்கு இதை படிச்சுக்கொண்டு அதை செஞ்சு பார்க்க மேலும் அதுல பின்னால கேள்வி ஒலிக்கு முன்னுக்கு கேள்வி விட என்று சொல்லிக்கு மற்றதா கேள்வி மற்றும் அதுக்கு நீங்க விட செஞ்சு பார்க்கணும். இப்ப இந்த எம்சிக்யூ கூட்டுறது வந்து கட்டாயம். அதான் இதை ஃபெஸ்டோடே சொன்னேன் எல்லாருக்கும். இப்ப இந்த எம்சிக்யூ வந்து குறைந்ததாலே தான் வந்து நிறைய பேரு ஏ வாரல்ல. இப்ப ஒரு A1 நீங்க எடுக்கணும், A+A ரிசல்ட் எடுக்கணும் என்றால் இந்த வேலை வந்து செய்யறது கட்டாயம். இப்ப மத்ததெல்லாம் கிளியராக ஒரு B லெவல் இருக்கிறீங்க, C லெவல் என்றாலும் தான் அவங்களுக்கு வந்து இப்ப நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தாலும் இந்த C லெவல் B லெவல் இருக்கிறவங்க நிறைய பேர்ட்ட கேட்டாலும் அவங்க வந்து என்ன சொல்ல, அவங்களுக்கு எம்சிக்யூல எவ்வளவு படிச்சும் கூட வருது இல்ல, எம்சிக்யூவால தான் என்ன மார்க்ஸ் வந்து குறைய வருது அப்படின்னு சொல்லவங்க நிறைய பேர் இருக்குது. அப்ப இது ஒரு வழி, ஏ ரிசல்ட் எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி எம்சிக்யூ கூட்டணும். எம்சிக்யூ கூட்டுறதுக்குள்ள ஒரு மெத்தட் தான் நான் இப்ப சொல்லி தந்தேன். நீங்க இதை செஞ்சு பாருங்க, ஒர்க் ஆகும். இத செஞ்சு பாருங்க, சரியா அது வந்து சரியா ஒர்க் ஆகும். நீங்க சரியா யூஸ் பண்ணி செஞ்சு பார்த்து செல்லுங்க. அதுல இப்ப நான் சொன்ன யூனிட்களுக்கு பெஸ்ட்டுக்கு படிங்க, பெஸ்ட்டுக்கு செஞ்சு பாருங்க. குடித்தொகை, அதே மாதிரி கைத்தொழில், காலநிலை, சூழலியல் நிறுவனங்கள், இந்த 4 யூனிட்டையுமே ஃபர்ஸ்ட் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு அதில் உள்ள கேள்விய மட்டும், பின்ன குடித்தொகையை படிச்சேன்னா அதுல குடித்தொகையில கேள்விய மட்டும் செஞ்சு பார்த்துட்டு கரெக்ஷன் பாருங்க. அதுக்கு பிறகு காலநிலை என்ன யூனிட்டை படிச்சுட்டு அதில் உள்ள பேப்பரை அதில் உள்ள கேள்விகள் எடுத்து பேப்பர்ல செஞ்சு பார்க்க. பாஸ் பேப்பர்ஸ், மாடல் பேப்பர்ஸ் எடுத்து, இப்போ மாடல் பேப்பர்ஸ்னா எல்லாமே நீங்க தேடி எடுக்க வேண்டிய ஒரு தேவை உண்டு இல்லை இடத்துல. ஒன்று வந்து உங்களுக்கு பாஸ் பேப்பர் கட்டாயம் செய்தோணும். நான் அது எல்லாத்தையும் எனக்கு பிரைவேட் கிளாஸ்ல இருந்தாலும் சொல்லிக்கேன், பாஸ் பேப்பர் வந்து எல்லாரும் கட்டாயம் செய்யணும், அது உண்டு. அடுத்தது வந்து பாஸ் பேப்பரோட இந்த தொண்டமானார் பேப்பர், FWC பேப்பரை வந்து செஞ்சு பாருங்க. அடுத்ததா வந்து சீட் பேப்பர் செஞ்சு பாருங்க. ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ராவா வேற பேப்பர்கள் செய்ய வேண்டிய தேவை சரியா செஞ்சு அதுல பேப்பர் ப்ராக்டிஸ் ஒன்று எடுத்தீங்கன்னா ஓகே. அதோட மேலதிகமான டைம் இருந்தா வேற வேற பேப்பரோ லீக்கும் அதோட உங்களுக்கு எடுத்து செஞ்சு பார்க்கலும். ஆனா இப்ப நான் சொன்ன இந்த பேப்பர்ஸை வந்து நீங்க செஞ்சாலே ஓகே தான். அப்படி இந்த மெத்தட்டை வந்து கொஞ்ச நாளைக்கு சரியா இப்ப சொன்ன யூனிட்களுக்கு செஞ்சு பாருங்க. எம்சிக்கு கூடினா இல்லையான்னு நீங்க உங்களுக்கு என்கிட்ட வந்து செல்ல, எம்சிக்கு கூடினு தான் எல்லாரும் சொல்லுவீங்க. அப்ப இப்படியான லெவல் இருக்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டலா நான் இது இன்றைக்கு உள்ள கிளாஸ்ல வந்து சொல்லி தந்திக்கிறேன். அடுத்தது வந்து இடவிலக்கப்படம். இடவிலக்கப்படத்துல 20 மார்க்ஸ். இதுவும் வந்து ஏ ரிசல்ட்டை குறைக்கிறதுக்குள்ள ஒன்றுதான். இந்த இடவிலக்கப்படத்துல 20 மார்க்ஸ். இப்ப B-C லெவல் இருக்கீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஏ ரிசல்ட் போகாம ஈக்கிறதுக்குள்ள ஒரு காரணமா சொல்லும் இந்த இடவிலக்கப்பட பகுதி அவங்களுக்கு கிளியர் இல்லை. அதுக்கு காரணம் என்ன, அடித்தளம் வந்து சரியா படல. ஃபெஸ்ட்டுக்கு படிச்ச எங்கேயோ அந்த அதை வச்சுதான் உங்களுக்கு இடவிலக்கப்படம் கிளியர் ஆகும். அதான் நான் அன்றைக்கும் சொன்னேன், இடவிலக்கப்படம் சும்மா ஒவ்வொரு கிளாஸ்லயும் திடீர்னு ஒவ்வொரு கிளாஸ போட்டு அதுல போயிட்டு நீங்க ஒவ்வொன்றிலையும் இணைஞ்சீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் சொல்லித்தார அந்த ஒன்னு மெத்தட் போட்டு உங்களுக்கு குழம்பேலும். அதே மாதிரி அந்த தியரி அடிப்படை வந்து சரியா விளங்காம நீங்க இடவிலக்கப்படத்தை போய்த்து எப்படி செய்ய போனாலும் உங்களுக்கு 20 மார்க்ஸுக்கு ஒரு 10-12 மார்க்ஸுக்கு கூட எடுத்துக்கொள்ளலாம். காரணம் உங்களுக்கு அதோட அடிப்படை வந்து உங்களுக்கு சரியா கிளியர் இல்லை. அப்ப நான் அன்றைக்கும் சொன்னேன், அப்ப அவங்களுக்குள்ள ஒரு சொல்யூஷனா தான் இது குரூப்லயும் கேட்டு கிளாஸ் ஒன்றும் அரேஞ்ச் பண்ண. ஃபெஸ்ட்லிருந்து இடவிலக்கப்படத்தை ஃபெஸ்ட்லிருந்து படிக்கிறதுக்குள்ள வழிகாட்டு. அப்ப அதுக்கு ஜாயின் பண்ணவங்க ஓகே, இப்ப படிச்சுட்டு போறாங்க. நீ ஜாயின் பண்ணாதவங்க அந்த உங்களுக்குள்ள மாதிரி படிச்சீங்கன்னு சொன்னா ஓகே, இல்லாட்டி உங்களுக்கு இப்பயும் ஜாயின் பண்ணல. நான் அதுல வந்து நான் நினைக்கிற மாதிரி 4 கிளாஸஸ் முடிச்சுக்கிறேன். அதோட 4 கிளாஸ்டையும் ரெக்கார்டு நீக்குது. உங்களுக்கு அதை பார்த்து கொண்டு கண்டினியூ பண்ணிடும். இல்ல ஃபுல்லாவே ஃபெஸ்ட்லிருந்து தான். அப்படி நல்லா அடிப்படையிலேருந்தே நான் போறேன். அது தியரி அது நல்லா கிளியரா ஆகும். அப்படி படிச்சால் எப்படியுமே 20 மார்க்ஸ் எடுக்கலும். அதோட அடுத்ததா லாஸ்ட் டைமுக்கு இந்த தியரியை முடிச்சுட்டு பேப்பர் செய்வு.
ஏண்டால் ஒன்னொண்டு தியரி வந்து கிளியர் இல்லாம இடைவிலக்கப்படத்துல கேள்வி செஞ்சால் அது வந்து சரியா போறல. இடைவிலக்கப்படத்தை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் தியரி வந்து கொஞ்சம் கிளியர் ஈக்கணும். அந்த இனங்காணல் எல்லாம் கிளியர் ஈக்கணும். அது கிளியரா இருந்தாதான் என்ன உங்களுக்கு அந்த இடைவிலக்கப்படத்தை வந்து கிளியரா செய்யலும். அப்படி இல்லாம நீங்க எவ்வளவு இதாக்க போனாலும் அதுல A to Z அந்த இந்த விஷயம் தெரியாம இருந்தால் உங்களுக்கு இங்களை எப்படி நீங்க அந்த கேள்வியை ஃபேஸ் பண்ணினாலும் அதுல ஏதோ ஒரு பிழைன்னு வரும். அந்த ஒவ்வொரு இனங்காணல் பகுதியோல் அதுல எல்லைகள் என்ன இருக்குது, அதே மாதிரி இந்த மானிட அம்சங்கள் பௌதிக அம்சங்கள் என்ன நீக்குது, தரை தோற்றங்கள்ல என்ன என்ன ஈக்குதுன்றதை தெரியாம அறக்குறையா உங்களுக்கு விளங்கியிருந்தா எப்படி நீங்க பேப்பரை செஞ்சதுக்கு ஃபுல் மார்க்ஸ் வராது. அப்ப அதுல வந்து ஒவ்வொன்றிலையும் என்னென்ன ஈக்குது, என்ன நீக்குது, எந்த விஷயங்கள் ஈக்குது, அதே மாதிரி குறுக்கு பக்க பார்வை வரையுது ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி அதை எப்படி வரையுத எல்லாமே எல்லாமே ஃபர்ஸ்ட்ல நீங்க படிச்சாதான் உங்களுக்கு இடைவிலக்கப்படத்துல 20க்கு 20 அடிக்கலும். 20க்கு 20 ஷுவரா அடிக்கலும். அது வந்து நீங்க அந்த படிச்சு கொடுத்து அந்த படிக்கிறவங்களை பொறுத்துத்தான். சில பேர் வந்து என்ன ஷோர்ட்டா அந்த விஷயத்த சொல்லி அதுல பேப்பரை செய்தாது சில பேரு பிடிச்சு போயிடும். ஆனா சில பேருக்கு வந்து அதை செய்தது கஷ்டம். இது அடிப்படை விளங்காம அவங்களுக்கு எப்படி படிச்சாலும் அது செஞ்சு கொள்ளையலாம். ஆனா அதோட அடிப்படை வந்து சரியா விளங்கினா யாருண்டாலும் எவ்வளவு பின்னிக்கு இருந்தோம் இடைவிலக்கப்படமே கிளியரே இல்ல பத்தினா என்னத்தன்னும் தெரியாதவங்க கூட இப்படி அதை சரியா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து போறதுல நீங்க ஜாயின் ஆனா உங்களுக்கு வந்து படிச்சு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலும். அப்ப அப்படித்தான் நான் இந்த தேசப்பட கிளாஸ் போறேன். அப்படி கிளியர் ஒன்று இல்லாதவங்க இருந்தால் அதுல உங்களுக்கு ஜாயின் ஆகி பார்க்கலும். அங்கே ஒரு ஃபுல் கிளியர் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததா வந்துள்ளதுதான் இந்த உலகப்படம் குறித்தல். இந்த உலகப்படம் குறித்தலும் ரிசல்ட்டை நோக்கி போறதுக்குள்ள ஒரு வழிதான். உலகப்படம் குறித்தல் 10 மார்க்ஸ். இப்ப எல்லாரும் எல்லா யூனிட்ஸையும் படிச்சு நல்ல பெர்ஃபெக்டான இடத்துல ஈக்கிற ஒருத்தருந்தா தான் நீங்க இந்த உலகப்படத்துக்கு கூடுதலா முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து W லெவல்லையும் S லெவல்லையும் இருந்துட்டு உலகப்பட குறித்தல படிச்சால் அது சரியாகுமா? இல்ல. உலகப்பட குறித்தல பெய்து கொண்டு அந்த 10 மார்க்ஸுக்காகவே நீ நிறைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிச்சதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை. படிச்சாலும் அவங்களுக்கு அந்த 5 மார்க்ஸை தான் எடுக்கலும். ஆனா ஒரு நல்ல லெவல்ல ஒரு ஏஆ பிஆன்னு சொல்லி ஒரு டவுட்ல உள்ளவங்க இருப்பீங்களே, எனக்கு ஏ வருமா பி வருமா, பி ரிசல்ட் மாதிரி இருக்குது, சில டைமுக்கு 74 வருது 70 வருது, அப்படியா ஈக்கி ஒத்தருந்தால் நீங்க என்ன செய்யணும், இந்த உலகப்படத்துக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அந்த உலகப்படம் குறிக்கிறதுக்கு வந்து என்ன செய்யணும் என்றால் நீங்க வந்து உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் ஃபைனல் எக்ஸாம்ல வந்து உலகப்படம் குறிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு உலகப்படம் ஒன்று தருவாங்க தானே. அப்ப நான் அதைத்தான் என் கிளாஸ்லயும் கொடுத்தீங்கன். அதை வந்து பிரிண்ட் பண்ணி எல்லாரும் செய்யுங்கண்டு. ஒரு நாளும் நீங்க சொப்பால் எடுத்து உள்ளத்துல வந்து குறிச்சு பலவே காணும். அதுல என்றால் அந்த இடங்கள் அதில் கோடுகள் எல்லாமே அது லீக்கி. அப்ப அதுலயே நீங்க குறிச்சுன்னு சொன்னா அங்கே அவங்களுக்கு அது விளங்காது. ஸோ அதால அவங்களோட பேப்பர்ல வந்து வரக்கூடியதை எடுத்து பிரிண்ட் பண்ணி எடுத்து அதுல செஞ்சு பாருங்க. அப்ப அதுல செஞ்சு பார்த்தேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்தந்த எந்த இடம்ன்றதை உங்களுக்கு விளங்கி கொள்ளையும். அதுக்கு வந்து நீங்க செய்யணும் உண்டு உலகப்பட திருத்தம் என்றால் அதுல ஒன்று எப்படியுமே கோடுகள்ல ஒன்று கேட்டுவார. சம்டைம் இந்த கோடுகள்ல ஒன்று கேட்டுவார, இந்த கடக கோடு மகர கோடு அப்படி கிரீன்விஷ் கோடு. ஸோ இப்படி இந்த கோடுகள் ஒன்று வர. அப்ப நீங்க அதுல எந்தெந்த கோடு இருக்குதோ எல்லாத்தையும் குறிச்சு பார்த்துக்கொள்ளணும். அடுத்ததா வந்துள்ளது பாலைவனம். பாலைவனங்கள் வந்து எப்படியுமே பொதுவா வாரதுதான். இப்ப எக்ஸாம்ல பாலைவனங்கள் எப்படியுமே பொதுவா வர்றதுதான். அப்ப உலகத்துல இருக்கிற பாலைவனங்கள் எல்லாமே தேடி பார்த்து நீங்க குறிச்சு கொள்ளணும். குறிச்சு பலவி நீங்க என்ன செய்யணும் அதுல ஒன்று வரும். அடுத்ததா வந்து புல்வெளி. புல்வெளி வந்து எப்படியுமே கேட்டு வர்றதுதான். புல்வெளியும் எப்படி கலர் குறிக்கிறது அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளணும். அடுத்ததா வந்து கடல், நீரேரிகள், முனைகள், அதே மாதிரி மலைத்தொடர். முக்கியமானதுగా மலைத்தொடர். இந்த மலைத்தொடரும் எப்படியுமே பேப்பர்ல கேட்டு வர்றதுதான். அடுத்தது வந்து இந்த நீரோட்டங்கள், வெப்ப நீரோட்டமும் குளிர் நீரோட்டம் மாறி மாறி வர. ஒரு வருஷத்துல வெப்ப நீரோட்டம் வந்து சம்டைம் அடுத்த வருஷம் குளிர் நீரோட்டத்துல ஒண்ணு போட்டி கேளும்.
அப்ப அந்த நீரோட்டங்கள்ல என்னென்ன வரும்ன்றதை நீங்க பார்த்துக்கொள்ளணும். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்களை படிச்சாலே உங்களுக்கு மெப் மார்க்கிங்ல 5 மார்க்ஸ் எடுக்கலும். ஷுவரா அந்த 5 மார்க்ஸையும் எடுத்துக்கொள்ளலும். சில பேருக்கு அது 1 2 வந்து நிக்கல. அதுக்குதான் நான் சொன்னேன். இப்ப நான் சொன்ன இந்த இடங்களை நீங்க குறிச்சு பாருங்க, உங்களுக்கு அதுல 5 6 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலும். அடுத்ததா இந்த மெப் மார்க்கிங் என்ன செய்யணும் வேண்டா, அவங்களோட சனத்தொகை என்ற பகுதி, சூழலியல் நிறுவனங்கள் என்ற பகுதி, அதே மாதிரி கைத்தொழில் என்ற பகுதி, இந்த 3 பகுதியிலே உள்ள உள்ள வந்து கேள்விகளுக்கு தானே இரும்பு கைத்தொழில், இரும்பு உற்பத்தி நடைபெறும் இடம், அதே மாதிரி கிழங்கு ஆராய்ச்சி நிலையம், அப்படி அந்த ஆராய்ச்சி நிலையங்கள், மெய்யங்கள், கைத்தொல்லாமை பெற்ற இடங்கள், அதே போல சனத்தொகை கூடிய நாடு, குறைஞ்ச நாடு, இறப்பு வீதம் கூடிய நாடு, பிறப்பு வீதம் குறைந்த நாடு, அதே மாதிரி அந்த சூழல் நிறுவனங்கள் என்ற இதுல வந்து இந்த ஒவ்வொரு அமைப்புகளும் எங்க ஸ்டார்ட் ஆனது, ஏபெக் அமைப்பு, அந்த விஷயங்கள். சோ இதுக்குள்ளதான் அடுத்த 2ம் வார 8 9 10 இதுல கேள்வி வார. அப்ப அந்த இடங்களை வந்து நீங்க ஒருத்தர தேடி எடுத்து பார்த்து குறிச்சுக்கொள்ளணும். அதுல தான் இந்த IMF அதெல்லாம் டச் ஆகுது. அப்ப அதுதான் ரிட்டர்ன் வார. அடுத்ததா ஒரு அண்மை காலத்துல வந்து ஒரு நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி ஒரு கேள்வி வரையலும். இப்ப உதாரணமா சொன்னால், இப்ப இந்த முறை வந்து இந்த சரி ஒரு சூறாவளி உண்டு இதாக்கி நடந்த இடம் உண்டு, இல்லாட்டி எங்க காட்டு தீ நல்லா கூடையா வந்த இடம் உண்டு எங்கன்னு கேட்பது. அப்படி கேட்கலும் இப்ப அப்டேட்ல உள்ள எது சரி உண்டு 10வது கேள்வியா வர. அப்படி நான் போன முறை சாய்ஸ் பண்ணி சொன்னேன். அதாவது அந்த ஒலிம்பிக் போட்டி நடைபெற இடங்கள், அப்படி அந்த விடயத்துல ஏதோ ஒன்று வார. அப்ப அந்த அப்டேட்டில் உள்ளது ஒன்றை பார்த்தா நாங்க அவர்ல பார்த்துக்கொள்ளணும். அதெல்லாம் கெஸிங்ல இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிற மாதிரி நான் சொல்றேன். அப்ப அப்படித்தான் நீங்க தான் படிச்சா ஏதோ ஒரு மார்க்ஸ் உங்களுக்கு அங்கே எடுத்துக்கொள்ளும். எப்படியோ உலகப்படத்துல 6 மார்க்ஸ் பெற்றுக்கொள்ள மாதிரி உள்ள ஒரு சொல்யூஷன் தான் நான் இப்ப சொன்னேன். அத மாதிரி படிச்சு பாருங்க. அப்படியும் இல்லாம உங்களுக்கு அந்த உலகத்துல ஈக்கிற பாலைவனங்கள் எத்தனை என்னென்ன ஈக்குது அப்படின்னு தெரியாதவங்க இருந்தால், நான் வந்து என் பிரைவேட் கிளாஸ்ல வந்து அது சொல்லி கொடுத்துதான் போறேன். அது மந்த்லி ஒரு கிளாஸ் வந்து உலகப்படம் குறித்தலுக்குள்ள ஒரு நாளா ஒதுக்கிக்கிறேன். அதுல வந்து ஒரு நாளைக்கு பாலைவனங்கள் எல்லாத்துடைய பேரையும், பொதுவா உலகத்துல எப்படியும் எக்ஸாமும் வரக்கூடிய மாதிரியான பாலைவனங்களோட பேரை வந்து நான் எளியா சென்ட் பண்ணேன். அதுக்கு பின்னால கிளாஸ் வரவங்க வந்து அதை குறிச்சிட்டு கிளாஸ்ல ஜாயின் ஆகும். இப்ப அவங்களுக்கு என்னென்ன பிள்ளை அதை எந்தெந்த இடத்துல வருதுன்றது அந்த கிளாஸ் டைமுக்கே அங்கே அவங்களுக்கு கிளியர் ஆகும். அப்ப அது வந்து படிச்சது என்னனால ஏன்னா மந்த்லி ஒரு கிளாஸ் அப்படி போடுது. ஃபுல்லாவே பாலைவனம் எல்லா பாலைவனமும் தேடி தேடி எங்க ஈக்குன்னு சொல்லி பார்த்து குறிக்கி. அதே மாதிரி ஒரு கண்டத்துல வந்து எது ஈக்குதுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். நான் அப்படித்தான் அதுக்குள்ள இதா செஞ்சுட்டு போறேன். அது எல்லாருக்கும் யூஸ் ஆகும். அடுத்ததா வந்துள்ளதான் இந்த செய்முறை புவியல்ல வரக்கூடிய கட்டுரை வினாக்கள். இந்த செய்முறை புவியல்ல வரக்கூடிய கட்டுரை வினாக்கள் எடுத்தோம்னு சொன்னால் அது 30 புள்ளி தான் வரும். 2 கேள்வி செய்யற மாதிரி வரும். 15 மார்க்ஸ்ட 2 கேள்வி செய்யற மாதிரி வரும். இப்ப நீங்க இதுக்குள்ள ஒரு சொல்யூஷன் என்னன்னு சொன்னால், இதுல வந்து பார்த்தா நிறைய கேள்விகள் வாரு. ஆனா நாங்க அதை செய்யணும் 2 தான். அப்ப அந்த 2 கேள்வியும் வந்து செய்யறதுக்கு வந்து நீங்கள் சாய்ஸ் பண்ணதை பொறுத்தா நீக்குது. சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்டா அந்த வரைவு பகுதிகள் அதை நல்லா இன்ட்ரெஸ்டா படிச்சு செஞ்சுட்டு போறேன். சில பேருக்கு வந்து அந்த மெட்ஸ் பகுதி ஏறாது, அந்த கீறு அதிலே மென்ன சரி ஒரு பிழைன்னு விடுது. இப்ப அப்படியானவங்களுக்கு வந்து நீங்க சரியா GIS GPS RS இந்த பகுதியை வந்து இந்த நவீன படவர கலை ரெண்ட பகுதியை நீங்க கிளியரா படிச்சால், நல்லாவே ஃபுல்லாவே டீப்பாவே அதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு அந்த நவீன படவர கலையிலிருந்து ஒரு கேள்வியை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணிடும். அதோட இந்த தரவு தகவல் செய்முறை புவியல் அறிமுகம், இந்த படம் என்றா என்ன, இடைவிலக்க படம், கருப்பொருள் படம், அதெல்லாம் நான் செய்முறை புவியல் அறிமுகம் பண்ணது நான் ஆல்ரெடி பிரைவேட் கிளாஸ் செஞ்சுட்டேன். அதில் அந்த விஷயம் கிளியர் பண்ணினேன். அப்ப இப்படி அந்த பகுதிகளே மாதிரி தரவு தகவல் என்ன சாப்டரை நீ கிளியரா படிச்சால் அதுலயும் எப்படியும் ஒரு கேள்வி வர. அப்ப அவடத்திலேயே அவங்களுக்கு இதால் ஒரு கேள்வி இதால் ஒரு கேள்வி செலக்ட் பண்ணா 30 மார்க்ஸுக்குள்ளத செய்யலும். ஆனா உண்டு நீங்க அந்த வரைப்பு பகுதியை வந்து கிளியரா செய்த மாதிரி படிச்சு கொண்டீங்க என்றால்
அது என்ன நாளும் உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி தான் நீக்கும். அது லேசி. அதை நீங்க சரியா விலங்கெடுத்து செஞ்சால் அது லேசி இன்ட்ரெஸ்டா அவங்களே செஞ்சு முடிக்கலும். நிறைய பேர் நினைக்கிய இது லேசியான கீறி கொள்ளைகளும்னு சொல்லி அதை நீங்க கீறி பிராக்டிஸ் ஆகாம எக்ஸாம் டைமுக்கு போய்த்து எப்படி நீங்க செய்ய போனாலும் உங்களுக்கு டைம் போகும். டைம் எப்படியுமே போகும் தான். ஸோ அதால செஞ்சு பிராக்டிஸ் ஒன்று இல்லாம ஒரு நாள் நீங்க அந்த கீரத்துக்கு போய்த்து செஞ்சிடவே வேணாம். ஒரு நாலேஜ் ஒன்று ஈந்தாலும் தான் நான் சொல்லேன் அப்படி செய்ய போவானோம். அவரத்துல வச்சவங்களோட டைம் அப்படி போய்த்து அந்த கேள்வி மட்டும்தான் செய்யலுமாவோ. அடுத்ததா இன்னொரு 15 மார்க்ஸ் செய்ய டைம் போதா போகும். ஸோ அதால வந்து நீங்க இந்த இளைய வரைஃபுல ஒன்று எப்படியும் பாருங்க. இளைய வரைஃபு, வட்ட வரைஃபு, பார் வரைஃபு, கூட்டுபா. ஸோ இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கிளியரா படிச்சு கொண்டுட்டு அதுக்கப்புறம் பாஸ் பேப்பரை எடுத்து அதுல ஒவ்வொன்றா செஞ்சு பார்த்து இளைய வரைஃபு இப்படி வரையுது அதோட ஒரு ஃபார்மட் ஈகும் ஒரு மெத்தட் ஈகும் அதை லேசா விளங்கினா செய்யல. நான் அது இன்னும் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னால் அந்த பகுதியை வந்து நான் நெக்ஸ்ட் மந்த்ல மாதிரி தான் செய்ய இந்த எக்ஸாம் கிட்டவாவி செஞ்சுட்டு லாஸ்டா 30 days ப்ரொஜெக்ட்லயும் அந்த பகுதியெல்லாம் அப்படி கிளியர் பண்ணோம்னு ஈக்கேன். இந்த வரைஃபு பகுதி என்ன அது டக்குன்னு சில பேரும் மறக்கு அந்த அந்த ஓர்டர் முறைமை வந்து மறக்கு. அப்ப அதால கொஞ்சம் லாஸ்ட் நெக்ஸ்ட் மந்த்லயும் செஞ்சுட்டு லாஸ்ட் டைம்லயும் செய்யலாம். அப்ப 2 டைம் செய்யற டைம்ல அங்கே ஒரு நல்ல கிளியர் ஒன்று வரும். அப்ப இப்படி இந்த பகுதியை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணணும். அவ டோட்டலி உங்களுக்கு வந்து எப்படியோ ஒரு 80 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ள இயலும். இப்ப எம்சிக்கு நான் சொன்ன மாதிரி பிராக்டிஸ் ஆனா ஒரு 35 மார்க்ஸ் உங்களுக்கு எடுக்க இயலும். ஒரு 35 மார்க்ஸ எடுத்துக்கொள்ள இயலும். அடுத்ததா வந்து இடவிலக்கப்படம் சரியா படிச்சீங்கன்னா ஒரு 18 சரி 18 எடுக்கலும். அதுல அந்த இனங்காணல் அதுல என்னென்ன அம்சம் மீக்கண்டது எல்லாமே சரியா தெரிஞ்ச ஒருத்தருக்கு 18 ஷுவரா எடுக்கலும். அது நீங்க படிக்க எடுத்த பொறுத்து. அடுத்தது வந்து உலகப்படம் குறித்தல் இப்ப நான் சொன்ன மாதிரி செஞ்சா 5 குறைஞ்சது எடுக்கலும். அடுத்ததா செய்முறை போல கட்டுரை வினாக்கள்ல வந்து இந்த வரைவு பகுதி எல்லாம் வந்து நீங்க செஞ்சா 15 ஃபுல்லா எடுக்கலும். பின்ன GIS DPSRS நவீன படவரக்கலை அதுல வந்து எந்த கேள்வியை வந்து செஞ்சாலும் நவீன படவரக்கலையில சம்டைம் லாஸ்ட் கேள்வி வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி வரையும். அப்ப அதால அவடத்துல 12 மார்க்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏற்படையும். ஆனா இளைய வரைவு செஞ்சீங்கன்னா 15 ஃபுல்லா அடிக்கலும். அவடத்துல அந்த விலகல் அப்படி வந்தா அந்த கூட்டல் கழித்தல்ல பிழை வைத்து அவடத்துல அப்படியே ஃபுல் மார்க்ஸும் போ சான்ஸும் மீக்கி இப்ப வரைவு பகுதி எடுத்தா. அப்ப நீங்க இந்த தரவு தகவல் அதே மாதிரி செய்முறை புவியல் அறிமுகம் அந்த பகுதியும் செலக்ட் பண்ணி எப்படியோ 12 எடுத்தால் இவ்விடத்துல இது ஃபுல் மார்க்ஸே எடுக்கலும். லேசா படிச்சு கொண்டீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இப்ப 24 மார்க்ஸ் அவ டோட்டலி கூட்டி பார்த்தா பாருங்க மார்க்ஸ் வர மாதிரி எப்படியோ உங்களால வந்து 82 மார்க்ஸ் எடுக்கலும். இப்ப இவ்விடத்திலே ஒரு நல்ல ரிசல்ட் எப்படியுமே வரக்கூடிய மாதிரி உண்டுதான். அப்ப இப்படி உங்களோட மார்க்ஸை வந்து நீங்க எடுக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஒரு B லெவல் ஈக்கி ஒருத்தர் நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்ப உங்களால வந்து ஒரு நல்ல லெவலுக்கு இந்த மார்க்ஸ் வந்து எடுத்துக்கொள்ள இயலும். ஓகே, அடுத்ததா வந்து கட்டுரை வினாக்கள். அதுல வந்து 5 செய்யணும். பௌதிக புவியில 2 மாண்ட புவியில 2 இருக்கணும். மத்ததா ஏதாவது ஒரு வினா பௌதிக புவியியல்ல மெடிக்கலும் மானிட புவியியல்ல மெடிக்கலும் டோட்டலி 100 மார்க்ஸுக்கு வரும். அதுல வந்து உங்களோட சப்ஜெக்ட் பார்த்தேன்னு சொன்னால் பௌதிக புவியியல் மானிட புவியியல் செய்முறை புவியியல் இதுல வந்து ஒவ்வொரு இதுவும் போட்டிக்குது. புவியியல் ஒரு அறிமுகம் பௌதிக புவியோட அடிப்படை புவித்தொகுதி புவி உட்கட்டமைப்பு ஆவிசை புறவிசை வானிலை காணில் எங்கேயும் காலநிலை. இதே மாதிரி மாண்ட புவியியல் எடுத்தோம்னு சொன்னால் இதில் இந்த நகரமயமாக்கம் நகரமயம் இலங்கையில் உலக விவசாயம் செய்முறை புவியியல் அறிமுகம். இது அடுத்த பகுதி பௌதிக புவியியல்ல காலநிலை மாற்றம். கிரேட் 12 13 நாங்க ஆல்ரெடி பார்த்தது கிரேட் 12 அந்த யூனிட்ஸ்கள். இது இந்த யூனிட்ஸ்கள் இது லேசா இந்த டியூட்ல எல்லாமே நான் போட்டிக்கேன். அடுத்தது வந்து இப்ப நீங்க ஒரு நேரம் வச்சு சரியா புள்ளி எடுக்கிற மாதிரி. இது 40 MCQ தர ஒரு புள்ளி போட்டுதான் 40 புள்ளிய போடு. அப்ப நீங்க வந்து இந்த 40 MCQ செய்யறதுக்கு வந்து நீங்க 60 நிமிஷம் ஒரு அவர் தான் நீங்க எடுக்கணும்.
இப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கணும். இல்லாம நீங்க பேப்பரை வந்து எப்படி செஞ்சா நல்லா தெரிஞ்சொத்தர இருந்தாலும் இப்படி ஒரு சரியான ஒரு இதொண்டு இல்லாட்டி உங்களுக்கு அவங்கள டைம் பிரச்சனை கொண்டு வந்து செய்யாம குழம்பி வாரவங்க இங்க நிறைய பேர். இப்ப நீங்க இடத்துல வந்து எம்சிக்கு பகுதியை வந்து நீங்க செய்திருந்தால் அதுக்கு ஒரு அவர் தான் நீங்க எடுக்கணும். ஒரு அவர் எடுத்து எம்சிக்கு பகுதியை கிளியரா செய்யுங்க. அதுக்கு கூட எடுக்க போவானா. அதாவது ஒரு கேள்வியை 1.5 நிமிஷம் யோசிச்சு அடிச்சீங்கன்னா சரி. அடுத்தது இடைவிலக்கப்படத்துல 20 மார்க்ஸுக்குரிய இடைவிலக்கப்பட கேள்விக்கு 40 நிமிஷம் எடுங்க. ஏண்டால் அதுல அந்த இனங்காணல் எல்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து யோசிச்சு செய்யும். அதே மாதிரி குறுக்கு பக்க பார்வை கீழே வந்தாலும் அதுக்குமான டைம் போகும். இனங்கால் அடுத்தது தொடர்பு எழுத வரும். விளக்குக பௌதிக பௌதிக தொடர்பு, பௌதிக மாண்ட தொடர்பு, மாண்ட மாண்ட தொடர்பு. சோ இந்த விஷயங்கள் வரும். அப்ப அதை வந்து நாங்க சரியா செய்ய வேண்டியிருக்கும். அதால நீங்க இந்த இடைவிலக்கப்படத்துக்கு வந்து 40 நிமிஷம் எடுத்துத்தான் செய்யணும். செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதை அவர்த்த கிளியரா செஞ்சு முடிக்கலும். அடுத்தது உலகப்படம் குறிக்கிறது. அது வந்து 10.15 நிமிஷம் எடுத்து அதை செய்யுங்க. உலகப்படம் குறிக்கிறதுக்கு 15 நிமிஷம் எடுத்து செய்யலும். சில பேர் வந்து அங்கே சும்மா சும்மா குறிக்க, ஆனா குறிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நான் அதை கிளாஸ்ல சொல்லி கொடுத்துதான் செஞ்சுட்டு போறேன். அது மாதிரி கலர் பயன்படுத்தணும். அதே போல அங்கே நம்பர்ஸை போடணும். அடுத்தது பேரையும் எழுதணும், நம்பரையும் போடணும். இது வந்து பார்ட் 2 பேப்பர்ட டைம் மேனேஜ்மெண்ட். இதுல வந்து பார்த்தேன்னு சொன்னா ஒரு வினாக்கு நீங்க ஃபுல்லா 20 புள்ளி வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி 2 கேள்வி செஞ்சா 40 புள்ளி வர மாதிரி இருக்கும். அப்போ ஒரு வினாக்கு நீங்க வந்து கூடினது 36 நிமிஷம் தான் எடுக்கணும். கூடினது குறைஞ்சது 30 நிமிஷத்துக்குள்ள செய்ய பார்க்கணும். அது நான் கிளாஸ்ல சொல்ற மாதிரி ஒரு கேள்வியில இப்ப 6 மார்க்ஸ் கேள்வி ஒண்ணு வந்தா அதுக்கு 3 விளக்கணுமே. 3 விளக்குன்னு சொன்னா 1 விளக்கத்துக்கு நீங்க 3 நிமிஷம் தான் எடுக்கணும். 1 விளக்க 3 நிமிஷம் எடுக்கணும். அப்படி வச்சுக்கொண்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் அதை கிளியரா பேப்பரை செஞ்சு முடிக்கலும். ஓகே, இனிப்படி நீங்க ஒரு சார்ட் ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து இப்படி சார்ட்டை போட்டுக்கொண்டு இப்ப 2019 செஞ்சீங்கன்னா சரி, அதுல தானே நியூ சிலபஸ் வந்தது. அப்ப அங்கிருந்து போட்டுக்கொண்டு இதுல எந்தெந்த வருஷத்துல உலக குடித்தொகையில 2019 எந்த பகுதியில வந்து எத்தனாவது கேள்வியா வந்து அந்த விஷயங்களை வந்து நீங்க இடத்துல போடுங்க. நீங்களா பார்த்து போடுங்க. அதான் நீங்க பிளேங்க் வச்சுக்கிறேன். அப்படி வச்சதுக்குள்ள ரீசன் அதான் வச்சா கொஞ்சம் உங்களுக்கு படிச்சுப்படும் தேடிப்படும். அப்ப நீங்க உங்களுக்கு அதை வச்சே அதுக்கப்புறம் உங்களுக்கு பேப்பர் எடுத்து படிக்கணும். அதே மாதிரி இது பௌதிக புவியியலுக்குள்ள சார்ட். இதுல வந்து பௌதிக புவியியல்ல எத்தனை பாட வேலை இருக்குது. அதே மாதிரி உயிர் பெருந்திணிவு எந்தெந்த வருஷத்துல வந்து எத்தனாவது கேள்வியா வந்துன்னு போட்டுக்கோங்க. இந்த சார்ட்டை நீங்க சரியா செஞ்சு வச்சீங்கன்னு சொன்னால் உங்களோட எக்ஸாம்ல எப்படியுமே வாரத்தரா தான் நிற்கும். அதுக்குள்ள ஒரு வழிகாட்டுல தான் நான் நீங்க இதை சொல்லி தந்திக்கிறேன். அடுத்த வந்து இது செய்முறை புவியியல். செய்முறை புவியலுக்கு இந்த வேலையை வந்து செய்யுங்க. அடுத்த வந்து செகண்ட் ஷை அண்ட் தேர்ட் ஷைக்கு உள்ளவங்களுக்குள்ள இதோட போஸ்டரை வந்து அவங்களோட என்ன சரி டவுட் இருக்கிறவங்க இருந்தா கேட்கலும். இப்ப இது செகண்ட் ஷை அல்லது தேர்ட் ஷை செய்யறவங்களுக்குள்ள கிளாஸ். இது வந்து 28ஆம் தேதிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். டோட்டலா அவங்க 3500 கெட்டணும். நான் இங்க அவங்களுக்குள்ள எப்படி படிக்கணும் என்ற ட்ரிக்ஸும் அதே மாதிரி அவங்க ஆல்ரெடி படிச்சு ஒரு கிளியர் நீக்கிறவங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இதுல என்னென்ன படிக்கணும் என்ற விஷயங்களும் இதுக்கு நான் படிச்சு கொடுத்த கிளாஸஸ் ரெக்கார்ட் அதெல்லாம் இந்த கிளாஸ்ல கொடுப்பேன். அதை எடுத்துக்கொள்ளேலும் மெப் மார்க்கிங் அதே மாதிரி செய்முறை புவியியல்ல முடிச்ச பகுதி. ஆனா இடைவிலக்கப்பட ப்ராஜெக்ட் வந்து அது வேறையா நடக்குது. அதுக்கு 2000 கெட்டி அதை ஜாயின் ஆகணும். அதுல 4 கிளாஸ் தான் முடிஞ்சிக்குது. இடைவிலக்கப்படம் கிளியர் இல்லாதவங்க இருந்தால் அதுல ஜாயின் ஆகுங்க.
இப்ப கிளாஸ் முடிஞ்சதை எல்லாரும் ரெக்கார்ட் போடுறது கேக்கு. இப்ப கிளாஸ்லான இவ்விடத்துல கொஞ்சம் குறைச்சலா தான் ஜாயின் ஆவீங்க நீங்கள். என் பிரைவேட் கிளாஸுக்கு ஈக்கியவங்களை விட இவ்விடத்துல குறைச்சல் நல்லாவே. இப்ப எல்லாரும் ரெக்கார்ட். ஓ சொல்லுங்க. பௌதிக புவியியலையும் மாண்ட புவியியலையும் இந்த இயர் எதுக்குள்ள எதிர்பார்க்கலாம்? கட்டுரை வினா வர மாதிரி. மாநில புவியியல வந்து நான் என் சாய்ஸ்ல சொல்லேன். இப்ப மெயினா வந்து யூனிட் சொல்லேன். கேள்வி எல்லாம் லாஸ்ட் ஃபைனல் செமினார்ல யூனிட் வந்து எப்படியும் சனத்தொகையில வரும் உண்டு 5வது கேள்வியா, அதே மாதிரி லாஸ்ட் கேள்வி 8வது கேள்வியா கைத்தொழில் ஒரு கேள்வி வரையிலும். அடுத்ததா வந்து இந்த முறை குடியிருப்பு எதிர்பார்க்கலும். அதே மாதிரி பௌதிக புவியியல் எடுத்துன்னு சொன்னால் அதுல வந்து அகவிசை புறவிசையில் ஒன்று வரும். இப்ப இந்த முறை புறவிசை எதிர்பார்க்கலும், புறவிசை சுவர் பண்ணேலும். அடுத்ததா வந்து காலநிலையில ஒரு கேள்வி வரும். அடுத்ததா வந்து அந்த உயிர் பெருந்திணிவு என்ற செஷன்ல 7 உயிர் பெருந்திணிவுகள் இருக்குது. அதுல சரி ஒண்ட சொல்லியாகல பண்பு அது எப்படி அந்த விஷயங்கள் இந்த இருநிலம் சம்பந்தமா ஈக்கிற அந்த இதுல ஏதோ ஒரு கேள்வி உண்டு வரத்துக்கு சாட்சிக்குது. அது மாதிரி இயற்கை அனர்த்தம் மண்ட பகுதியிலே வர எதிர்பார்க்கேன். ஏனால் இது பொறுத்தவரையில நான் வந்து கேள்வி சின்னகம் வந்த போன முறை யூனிட்ஸும் கொடுத்துட்டு நான் கேள்வியும் கொடுத்தேன். அதே கேள்விதான் வந்த. அப்ப நான் அந்த கேள்வி எல்லாம் வந்து லாஸ்ட் ஃபைனல் செமினார்ல தான் சொல்லி தருவேன். ஓகே ஓகே டீச்சர். ஓகே, வேற டவுட் இருக்கிறவங்க? இப்ப நீங்க எம்சிக்யூக்கு அப்படி படிச்சு பாருங்க. இவ்விடத்துல அப்படி பி ரிசல்ட் சியில் இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு? மிஸ் நேத்து நடந்தது அந்த மாதிரி தான் மிஸ். நீங்க சொன்னதே தான் நடந்துச்சு மிஸ். மிஸ் ஓ ஓ சொல்லுங்க. எம்சிக்யூக்கு கைட்டை மட்டும் படிச்சா போதுமா? எம்சிக்யூக்கு கைட் மட்டும் படிச்சா போதா? 30 அடிக்கலும். இப்ப பாடம் வந்து ஒவ்வொரு பாடம் யூனிட் வைஸ் இருக்குதானே, அதை வந்து ஓர்டரா தான் படிக்கணுமா இல்லாட்டி குழப்பியும் படிக்கலாமா? ஒரு நாள் நீங்க ஓர்டரா படிக்க போவானா? ஓர்டரா படிச்சா இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகும். அதே மாதிரி அப்படி அப்படி இப்ப படிச்சவங்க செல்லும் அவன் இன்ட்ரெஸ்ட் ஒன்று வர ஓர்டரா படிச்சா அவங்களுக்கு ஒரு போரிங் வரும், சோம்பர வரும். அவர் ஒரு பக்கத்தை பார்க்க ஒரு அவர் போய் தீக்கும். அப்படி படிச்சண்டா அப்படி படிக்க போவானாம். இப்ப உங்களுக்கு எந்த பகுதி படிச்சா நல்லா மனப்படுதோ அதை எடுத்து போய்த்து படிங்க. அடுத்தது ஒரு நாளைக்கு நீங்க ஒரு யூனிட் படிக்கன்னு சொன்னா ஒரு யூனிட் 30 நிமிஷம் படிங்க. ஒரு யூனிட்டை 30 நிமிஷம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு பிரேக் எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து இன்னொரு யூனிட் எடுத்து படிங்க. அதே யூனிட்டை போய்த்து போட்டு படிக்க வேணும். இன்னைக்கு முடிச்ச பகுதி ரிட்டர்ன் நாளை படிங்க. மைண்ட்ல சேவ் ஆகுதை வச்சு சொல்றேன். இப்படித்தான் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அது இந்த நாள் கொஞ்சம் சேவ் ஆகும். அதே போல கொஞ்சம் நார்மலா மார்னிங்கோட கொஞ்சம் ரிட்டர்ன் பார்த்துக்கொண்டா சரி. இப்ப ஒருத்தர் பேசின ஒரு போய் உண்டு கவிந்தனா. எது நீங்க சொன்ன எம்சிக்யூவா? மிஸ் எம்சிக்கு தான் மிஸ். எம்சிக்யூ என்ன நடந்தது? மார்க்ஸ் நேத்து மிஸ் 74 மார்க்ஸ் மிஸ். இடவிலக்க படத்துல எல்லாம் ஃபுல் மார்க்ஸ் இருந்துச்சு மிஸ். எம்சிக்யூல 22. 22. அதான் நான் சொன்னேன், எல்லாரும் அதுதான் பிரச்சனை. இப்ப நீங்க செய்ய வேண்டியது எம்சிக்யூ கூட்டுதான். எம்சிக்யூ இப்ப சொன்ன மாதிரி அந்த படிங்க, கைடு இதாக்கி படிங்க. அடுத்ததா பேப்பர் செஞ்சு பாருங்க. இப்ப சொன்ன மாதிரி ஒரு யூனிட்டை படிச்சுட்டு அந்த யூனிட்டை கேள்வி எடுத்து செஞ்சு பாருங்க. பாஸ் பேப்பர்ல அப்படி செஞ்சு நீங்க கரெக்ஷன் பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று ஃபேஸ் பண்ணுங்க. ஸ்கூல் டைம் எக்ஸாம் ஒன்று கூட வரும். மிஸ் இன்னொன்னு மிஸ், அந்த விளக்கம் எழுதக்குள்ள மிஸ் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து விளக்கம் எழுதானே மிஸ். 3 பாயிண்ட். மிஸ் அது வந்து மிஸ் எவ்வளவு ஒரு பாயிண்ட்க்கு எவ்வளவு மாதிரி மிஸ் எழுதணும்? எஸ், அது வந்து எப்படின்னால் இப்ப நீங்க ஹெடிங் கொடுத்துட்டு பாயிண்ட்ஸ் இது விளக்கம் வந்து 6 வரி மாதிரி எழுதினா போதும். அதோட உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று கொடுக்க எழுமெண்டா கொடுங்க.
இப்ப சில கேள்விக்கு வந்து உதாரணத்தோட விளக்குன்னு வரும், சிலது வந்து உதாரணத்தோட விளக்கம் சும்மா விளக்குன்னு வரும். இப்ப அந்த டைம்ல இடத்துல உதாரணம் எதிர்பார்க்கல. ஆனா நீங்க எல்லாத்துக்குமே உதாரணத்தோட எழுத பழகினீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 மார்க்ஸ் ஷுவர் பண்ணிடும். அதுக்கு வந்து மார்க்ஸ் எப்படி போடுவாங்கன்னு சொன்னால், ஒன்று இப்படி 2 பேப்பர்னு சொன்னால், இப்ப நீங்க ஒன்றுக்கு ஹெடிங் போட்டா அதுக்கு 1/2 மார்க்ஸ் வரும். ஹெடிங் ஒன்று கொடுத்தா, அப்புறம் விளக்கம் 1 மார்க்ஸ், உதாரணம் ஒன்று கொடுத்தா 1/2 மார்க்ஸ். இப்படித்தான் அதை போடு மெத்தட். இல்லாம இப்ப வரைபடத்திட உதவியோட விளக்குன்னு வர சில கேள்விகள் அப்படி வந்தால் படங்கீர்னா 1/2 மார்க்ஸ போட்டுட்டு ஹெடிங்குக்கும் 1/2 மார்க்ஸ், படத்துக்கு 1/2 மார்க்ஸ போட்டு விளக்கம் வந்து ஃபுல்லா 1 மார்க்ஸ போடு. உதாரணத்தோட எல்லாம் சேர்த்து எழுதினா 1 மார்க்ஸ போடு. ஓகே, வேற டவுட்? அடுத்து இன்னொன்று, இப்ப டேர்ம் எக்ஸாம் நடந்ததானே, இப்ப பொதுவா ஒவ்வொருத்தருக்கும் நடந்திருக்கும் 4 டைம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து 5 டைம் நடந்திருக்கும். பல வந்து காலநிலை வராம பேப்பர் வந்தீந்தா அது சொல்லுங்க ஒருத்தர். காலநிலையோ உயிர் பெருந்திணிவு வந்தீந்த தானே. அதுல நான் அதை வந்து ஃப்ரீ கிளாஸ் உண்டு ரமதான் மந்த்ல போட்டதுலயே சொல்லிட்டேன். எல்லாரும் படிச்சுட்டு அந்த டைம் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போறவங்க போங்க, ஏன்னா அதுல ஷுவரா கேள்வி வருமெண்டு. வந்தீங்க தானே இல்லை எல்லாருக்கும் பொதுவா என்றால் ஒவ்வொரு இடத்துல பொறுத்து தான் வரும். இப்ப எல்லா இடத்துல இருக்கிறவங்களும் இடத்துலக்கு இப்ப ஒவ்வொரு மாகாணத்துல ஒவ்வொரு மாதிரி பேப்பர் வாரு தான் கேட்டேன். வந்ததானே அதுல கேள்வி எல்லாருக்கும் பொதுவா? அஃப்ரினா, இசானா இவ்விடத்துல செகண்ட் ஸ்டேஜ் செய்யறவங்களும் மீக்கும். இப்ப யார் ஒரு பாய் கவிந்தன் செல்லும் பாவம், உங்களோட பேப்பர்ல எந்தெந்த யூனிட் வந்தீங்க? நீர்வளம் வந்துருந்துச்சு மிஸ். எஸ், நீர்வளம். காலநிலை, உயிர் பெருந்திணிவு, எஸ், புறவிசை வந்துருந்துச்சு மிஸ். புறவிசை. ஓகே, பாருங்க நான் இதுலவும் இந்த ரமதான்ல போட்ட ஃப்ரீ கிளாஸ்ல சொல்லி தந்தேன். ஒரு டேம் எக்ஸாம் வந்து பேஸ் பண்ணவங்க என்றால் காலநிலையில ஒன்று வரும். ஏனால் 5 டைம் 4 டைம்ல வந்து அதுல ஒரு கேள்விவாக அடுத்த உயிர் பெருந்தினு சென்னை யூனிட்ஸே தான் இவரோட டைம் எக்ஸாம்ல வந்தீங்க. அதே மாதிரி அதுக்கு இப்ப நீங்க எந்த ப்ரொவின்ஸ்? ப்ரொவின்ஸ் உங்களோட விலங்கல மிஸ். எந்த மாகாணம் நீங்க? சபரகமா மிஸ். சப்தகம். ஓகே, இப்ப பொதுவா எல்லா இடத்துலயும் எடுத்து பார்த்தா 9 மாகாணம் எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் எல்லா இடத்துலயும் காலநிலையில வந்துதான் நீக்கும். அதான் நான் சொன்னேன், அது உள்ள மாதிரி நாங்க செஞ்சு படிச்சு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணணும். அடுத்ததா ஃபைனல் எக்ஸாமுக்கு இப்ப நான் சொன்ன அந்த யூனிட்ஸ்களை கொஞ்சம் கூடையா எடுத்து இப்பலேருந்து படிங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மார்க்ஸ் ஒன்று எடுத்துக்கொள்ளையும் நல்லா இருக்கும். ஓகே சரி, அப்ப நான் இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.